الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நல்ல விஷயங்களில் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிடித்தமான, அவர்கள் கற்றுத்தந்த, அவர்களுடைய திருப்தியை பெற்றுத்தரக்கூடிய அந்த சிறப்பான வாழ்வை எடுத்து வாழ்வதற்குண்டான வாய்ப்புதனை அல்லாஹ் எல்லோருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாழுகின்ற காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அளவு கடந்த அன்பு வைப்பதற்கும், அவர்களை அதிகமாக நேசிப்பதற்கும், அவர்களுடைய சுன்னத்தான வாழ்வை கடைபிடிப்பதற்கும் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் உலகில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய பெரிய கிருபையை கொண்டு தொழுகையினுடைய சட்டதிட்டங்களை ஓரளவிற்கு நாம் பார்த்து வருகிறோம். தொழுகையினுடைய எல்லா சட்டங்களையும் இல்லை என்று சொன்னாலும் கூட அடிப்படையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய தொழுகையினுடைய முக்கியமான ஃபரதுகள் மொத்தம் 19 ஃபரது, உள் ஃபரது. அதெல்லாம வெளிரங்கத்தில் ஒரு 10 ஃபரது, மொத்தம் 29 ஃபரதுகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கிறோம். அதே மாதிரி தொழுகையில எந்த செயல்களை விட்டுவிட்டால் சஜிதா சஹுவின் மூலமாக அந்த செயல், அந்த விடப்பட்ட செயல், அந்த குறை நிறையாக மாறுமோ அப்படிப்பட்ட அபாது சுன்னா என்று சொல்லக்கூடிய விஷயங்களையும் நேற்று அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நம்ம பார்த்து முடிச்சோம். அடுத்து சுன்னத்து இருக்குது, அதே மாதிரி மக்ரூஹாத்துகள் இருக்குது. இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல தொழுகையை ஆகுமாக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம். ஒருத்தர் தொழுகணும்னு சொன்னா அவை எதெல்லாம் பேணி பாதுகாக்கணும் அப்படின்னு பார்த்தோம், அதாவது பரலுகள். அடுத்து இப்ப என்னன்னு கேட்டோம்னா தொழுகையை முறிக்கக்கூடிய விஷயங்கள். தொழுதுட்டு இருக்கிறப்ப திடீர்னு இந்தந்த காரியங்கள் எல்லாம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னோம்னா அந்த காரியங்களின் மூலமாக தொழுகை என்ன ஆயிரும்னா முறிக்கப்படும், தொழுகை வீணாகி போயிடும். பரல விட்டா தொழுகை வீணாக, அது மாதிரி இந்த விஷயங்கள்ல ஏதாவது ஒன்று நடந்தா கூட தொழுகை வீணாது. உதாரணமாக முதல் செய்தி என்னன்னு கேட்டோம்னா ஜனாசா தொழுகையா இருந்தாலும் சரி, அதே மாதிரி மற்ற எந்த தொழுகையா இருந்தாலும் சரி, தொழுகைன்னு சொல்லிட்டா நம்ம அந்த 5 நேர தொழுகை மட்டும் நினைச்சு கூடாது. ஜனாசா தொழுகையிலையும் இந்த செயல் நடந்த தொழுகை முறிஞ்சிடும். அதே மாதிரி ஷுக்ருக்குன்னு தனியா என்ன செய்யறாங்க, ஒரு தொழுகை இருக்கு, சஜிதா ஷுக்ருன்னு சொல்லுவாங்க. வெறும் அல்லாஹ் சஜிதா செய்யறது, அந்த சஜிதால கூட இந்த செயல்கள் நடந்துச்சுன்னா என்ன செஞ்சிடும், அது வீணா போயிடும். அப்ப தொழுகைன்னு சொல்லிட்டா எல்லாமே இது அடங்கிடும். இதெல்லாம் வீணாக்கக்கூடிய காரியங்கள் என்ன அப்படிங்கிற நம்ம பார்க்கிறோம். முதல்ல என்னன்னு கேட்டோம்னா, தொழுதுட்டு இருக்கிறப்பே திடீர்னு உங்க மனசுல தோணுது தொழுகை விட்டுறலாமே, திடீர்னு மனசுல தோணுது தொழுகை விட்டுலாம், மறுபடியும் எவ்வளவு நான் தொழுகிறது போதுமா அப்படின்னு நீங்க நினைச்சாவே தொழுகை முடிஞ்சு. நினைக்க கூடாது, தொழுகை விட்டுறலாம் என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. ஒழு இருக்குது உங்கள்கிட்ட, ஒழுவுடைய சமயத்துல ஒழு விட்டுறலாமே நினைச்சீங்க, அப்போ ஒழு முறியாது. ஆனா தொழுகையில் அப்படி இல்லை. தொழுகையில் இருக்கக்கூடிய சமயத்துல தொழுகையை விட்டுறலாம் அப்படிங்கிற எண்ணம் மிகைப்படுத்தப்பட்டிருந்தால், உங்களுடைய உள்ளத்துல அதிகப்படியான முறையில தொழுகையை விட்டுறலாம், எண்ணம் எடுத்து தொழுதுட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை உங்களுடைய உள்ளத்தை மிகைத்து விட்டால் உங்களுடைய தொழுகை வீணாகிவிடும். அதான் சொல்றாங்க முதல் விஷயம் என்னட்டோம்னா, தொழுகையை தொழுது கொண்டிருக்கின்ற பொழுதே தொழுகையை விட்டுவிடலாமா என்ற மிகைப்படுத்தப்பட்ட அந்த எண்ணம் இருக்குது, அது தொழுகையை முறித்து விடும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது என்னன்னு கேட்டோம்னா, இந்த செய்தி, அதாவது இது அடிக்கடி வருது, இந்த சிந்தனை இருக்குது தொழுகை விட்டுலாமாங்கிற சிந்தனை, இது அடிக்கடி வந்து நோய் மாதிரி ஆயிடுச்சுன்னா தொழுக முடியாது. நோய் மாதிரி ஆயிடுச்சு, சில ஆளுகளுக்கு வித்தியாசமா குதர்க்கமான சிந்தனைகள் தொடர்ந்து மனசுல வந்துட்டே இருக்கு. குதர்க்கமான சிந்தனைகள் தொடர்ந்து மனசுல, அது ஒரு நோய், சைக்கோன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அது மாதிரி. இது மாதிரி சில சமயங்கள்ல ஒரு நோயாக இது வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனா வேணும்னே தொழுகை விட்டுறலாங்கிற ஒரு எண்ணத்துல நீங்க இது பண்ணீங்கன்னா இது செஞ்சிடும், தொழுகை முறிச்சிடும். அதே மாதிரி நடப்புகள் இருக்கக்கூடிய சில காரியங்களை முன் வச்சு சொல்றது. உதாரணமா என்ன கேட்டோம்னா, நாளைக்கு காலையில சூரியன் உதயமாகச்சுன்னா இந்த தொழுகை முறிஞ்சு விடும் அப்படின்னு சொல்றீங்க. அதே மாதிரி என் வீட்டில் இருக்கக்கூடிய மாடு அது கட்டப்பட்டால் என்னுடைய தொழுகை முறிந்து விடும் அப்படிங்கிறீங்க. இப்ப கட்டப்படுமா படாதா, இது சாத்தியமா, சாத்தியம் இல்லையா? சாத்தியமான ஒண்ணு. சூரிய உதிக்கிறது சாத்தியமான. அப்ப இந்த சாத்தியமான விஷயங்களை மனசுல நினைச்சு அதை நிபந்தனையாக வச்சு அதை ஒட்டி என்னுடைய தொழுகை முறிந்துடும் நீங்க மனசுல கற்பனை செஞ்சாலும் தொழுகை என்ன செஞ்சிடும், முறிஞ்சிடும். அதனால இப்ப சுருக்கமா உங்களுக்கு சொல்றதாக இருந்தா, தொழுகையில தொழுகை அல்லாத மற்ற சிந்தனைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதுவும் குறிப்பாக தொழுகை முறித்தல் அப்படிங்கிற அந்த சிந்தனை இருக்குது, அதை முழுசா என்ன செஞ்சிடணும், தக்பீர் கட்டுறப்பே அதை தொடச்சு வெளியே வீசிடும். அதை என்ன செய்யக்கூடாது, மறுபடியும் கொண்டு வரக்கூடாது. அப்ப தொழுகை தொழுது கொண்டு இருக்கின்ற பொழுது தொழுகையை முறிச்சிடலாங்கிற எண்ணமோ அல்லது
வேற எதையாவது முன் வச்சு தொழுகை முடிஞ்சிருக்கிற ஒரு சூழலும் ஏற்பட்டா அது தொழுகை முடிச்சிடும். அடுத்து என்னன்னு கேட்டோம்னா, அதிகப்படியான காரியங்களை தொழுகை அல்லாத காரியங்களை செய்யணும். தொழுகைக்குன்னு சில காரியங்கள் இருக்கு. நீங்க தக்பீர் கட்டுறீங்க, தக்பீர் கட்டுறப்ப கை எங்க வைக்கணும், இப்படி கை வைக்கணும், இது தொழுகையினுடைய காரியம். ருக்குல முழங்கால பிடிக்கணும், இது தொழுகையினுடைய காரியம். இது அல்லாத மற்ற விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது, தொழுகையில அதிகமா செய்யக்கூடாது. இப்ப பாக்குறாங்க வந்து தொழுகிறானா இல்ல வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறானா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை வரக்கூடிய, மற்றவங்களுக்கு இந்த ஒரு சிந்தனை ஊட்டக்கூடிய அளவுல உங்களுடைய செயல்பாடுகள் அதிகப்படியான செயல்பாடுகளாக அமைந்து விட்டால், அதிகப்படியான செயல்பாடு சொன்னோம்னா தொழுகை அல்லாத காரியங்கள், தொழுகையில செய்ய வேண்டிய காரியங்கள் அல்லாம வெளியில செய்யக்கூடிய சாதாரண காரியங்களுக்கு இதை என்ன செய்யக்கூடாது, அதிகமா செய்யக்கூடாது. ஓவரா சொரிஞ்சுட்டே இருக்குது, சொரியணும் தேவை இருக்குது. தக்பீர் கட்டின ஆரம்பிச்சிடணும், இங்க சொரிறான் தக்பீர் கட்டின்னு சொரிஞ்சிட்டே இருக்கு. ருக்குவிலே ஒத்த கை இப்படி வச்சுட்டு ஒத்த கையில சொரிறார், சஜிதாலையும் போய் சொரிறார். சில ஆளுகளை பார்க்கலாம் நீங்க, அதே மாதிரி சில ஆளுகளை சொல்றது சிரிப்பா தான் இருக்கு. இந்த மூக்கு, அதனாலதான் நான் ஒழு செய்யறப்ப கூட ஒழுவுடைய பாடத்துல கூட சொல்லியிருப்பேன், நான் மூக்கை நல்லா சுத்தம் பண்ணிருங்க, ஒழுவுலே சுத்தம் பண்ணிருங்க. ஏன்னா தொழுகையில தக்பீர் கட்டி மூக்கு நோண்ட ஆரம்பிச்சாரு, நோண்டிட்டே இருக்கிறாரு. சலாம் கொடுக்கிற வரல என்ன செய்யறாரு, அவரு மூக்கை சுத்தம் பண்ணிட்டே இருக்கிறாரு, முடியெல்லாம் பிஞ்சிருமாட்டு இருக்குது, அவ்வளவு நோண்டிட்டு இருக்கு. இப்ப இதெல்லாம் அதிகப்படியான காரியம். அப்ப தொழுகைக்குண்டான காரியங்கள் அல்லாத மற்ற காரியங்களை அதிகமாக தேவையில்லாம வேணும்னே போட்டு அதிகப்படுத்தி சேரும் பார்த்தீங்களா, இந்த காரியங்கள் எல்லாம் என்ன செஞ்சுன்னா தொழுகை முறிச்சிடும். இப்ப ரொம்ப அர்ஜென்ட், கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது இடத்துல அரிக்குது இல்ல எறும்பு கடிச்சிருச்சு அப்படின்னு கேட்டோம்னா நீங்க தட்டி விட்டோம்னா ரொம்ப அர்ஜென்ட் தேவை இருக்குன்னு கேட்டோம், அது உங்களுக்கே தெரியும். இது அவசியமா அனாவசியமா, அவசியம் சொன்னா சும்மா சாதாரண அவசியம் அல்ல, அது ரொம்ப அவசியமா இல்லது அனாவசியமா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கும் அல்லாஹ் முன் வச்சு என்ன செய்யுங்க, நீங்க இது செஞ்சா பரிசு அப்படின்னு அதுக்கு பின்னாடி நீங்க முடிவெடுங்க. உங்களுடைய அதிகப்படியான செயலாக இருந்தால் அது என்ன செஞ்சிடும், தொழுகை முடிச்சிடும். அது சொறிவதாக இருந்தாலும் சரி, அல்லது அங்கிட்டு சில ஆளுக தொழுகிறப்ப பார்க்கலாம், நீங்க இப்படின்ட்டே இருப்பாங்க, நிலையை நிக்கிறப்ப என்ன செய்யறது, ஆடிட்டே இருப்பாங்க, இங்கிட்டு போவாங்க இப்படி போவாங்க. அது ஒரு நிலையில நிக்காது, பூமி சுத்துதா இல்ல இவரு சுத்துறான்னு தெரியும், அப்படி போட்டு அங்கிட்டு சுத்திட்டே இருக்கும். இதெல்லாம் அதிகப்படியான காரியங்கள் என்ன செய்யக்கூடாதுல, தொழுகைக்கு எப்படி நிக்கணுமோ அப்படித்தான் நிக்கணும். இதுல என்ன செய்யணும், ரொம்ப கவனிச்சு செய்யணும். அதுக்கடுத்து என்னன்னு கேட்டோம்னா, இந்த சில சமயங்கள் அது மாதிரி கைகால போட்டு ஓவரா ஆட்டவும் கூடாது. அன்னைக்கு நான் கூட சொல்லியிருப்பேன், ஒருத்தர் தொழுகிறாரு, புதுசா அப்பதான் தொழு வந்திருப்பாரு, வெளியூருக்காரா உள்ளூர்காரான்னு தெரியல, அவரு இப்படி தக்பீர் கட்டுக்கிட்டு இப்படின்ட்டே இருக்கிறார். உமர் ரலியல்லாஹு காலத்துல நடந்தது இதே மாதிரி, அவரும் இதே மாதிரி செய்யறாரு. என்னங்க அப்படி செய்து கேட்டோம்னா, இல்ல நாங்க பயபக்தியில கொஞ்சம் சில சமயத்துல எங்களை அறியாம உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது. நடுங்கிறது வேற, நடுக்கிறதுங்கிறது வேற. நடுக்கம் அப்படிங்கிறது அது இயல்பா ஏற்பட்ட பிரச்சனைகள். சில சமயங்கள்ல தொழுகக்கூடிய சமயத்துல சில வசனங்களை ஓதுறப்ப நமக்கு பயம் வரும். அந்த அர்த்தம் தெரியாதனால சில சமயத்துல உணர்றது இல்லை, அர்த்தம் தெரியறப்ப நீங்களே பார்த்திருக்கலாம், வீடியோக்கள் நிறைய பார்த்திருக்கலாம். ஏதோ இமாமுகள் தொலை வைக்கக்கூடிய சமயத்துல என்ன செய்றாங்க, அவரு இமாமும் அழுவாரு, பின்னாடி இருக்கிறவங்க அழுவாங்க. எந்த அளவுக்கு அழுவாட்டால் சில சமயங்கள்ல ஒரு சில ஆயத்துகள் இருக்குது, அந்த ஆயத்தை ஓதுறது, ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ அய்னிங்கிற இந்த ஒரு துஆ இருக்குது. இது குர்ஆன்ல வரக்கூடிய ஒரு ஆயத்து. இதை ஓதிட்டு அந்த இமாம் அழுகிறாரு, அவ்வளவு அழுகிறார், தேம்பி அழுகிறார். ஆயத்தை முடிக்க முடியல அவருக்கு, அவ்வளவு அழுகிறார். பின்னாடி ஒருத்தர் பார்த்தோம்னா அவர் அழுது அப்படி கீழே விழுக போயிடுறாரு, முன்னாடி அப்படி விழுக போயிடுறாரு. ஏன்னா இந்த அர்த்தம் அவங்க உள் வாங்கி பாக்குறதுனால அவங்களுக்கு இந்த சமயத்துல இந்த ஆட்டம் இருக்குது, இது பிரச்சனை இல்லை. இது இயல்பானது. இந்த ஆட்டம் சுன்னத், ஆட்டம்னா ஆடுறதுன்னு அர்த்தம் இல்ல, இந்த இயல்பு இந்த உணர்வு இருக்குது சுன்னத்தான சுன்னத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னன்னா, நீங்க ஒரு ஹதீஸ், புகாரில ஹதீஸ் இருக்குது, தக்பீர் கட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கிறாங்க, சொர்க்கம் காட்டப்படுகிறது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி முன்னாடி போறாங்க, நரகம் காட்டப்படுகிறது, அப்படி பின்னாடி வர்றாங்க. சஹாபாக்களுக்கு முன்னாடி விழுந்துருவீங்களோன்னு நினைச்சு, பின்னாடி எங்க மேல விழுந்துருவீங்களோ நாங்க நினைச்சோம், அப்படி நீங்க ஒரு முன்னம்பிட்ட போயிட்டு வந்தீங்களான்னு கேட்கிறப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் சொர்க்கத்தை பாக்குறப்ப அதை புடுங்குறதுக்காக, பழங்களை புடுங்குறதுக்காக நான் ஆசைப்பட்டேன், முன்னாடி போனேன், நரகத்தை பார்த்தோன்னு எனக்கு பயம் வந்துருச்சு, அப்படி பின்னாடி வந்தேங்கிறான். இது மாதிரி வசனங்கள் நீங்க கேட்கிறப்ப நீங்க என்ன செய்யணும்னா அழுகணும். கண்டிப்பா என்ன செய்யணும், உள்ளத்துல ஒரு தடுமாற்றம் ஏற்படணும். அதுதான் சுன்னத்து, அது சுன்னத்து. நீங்க அதே மாதிரி குர்ஆன் வீடுகளில் திறப்புடா சமயத்துல மற்ற சமயத்துல குர்ஆன் ஓதுறோம் பாத்தீங்களா, குர்ஆன் ஹத்தமுல் குர்ஆன் துவான்னு ஒண்ணு ஓதுவாங்க, ஸதகல்லாஹுல் அஸீம். அதுல கடைசியில துவாவே இருக்கு. என்ன கேட்டோம்னா, யா அல்லாஹ் எங்களை மன்னித்து விடுவாயாக. எதுக்கு? குர்ஆன்ல ஏதாவது வேகமா ஓதி இருந்தாவோ அல்லது ரொம்ப ஏதாவது விட்டு ஓதி இருந்தாவோ அப்படின்னு ஒன்னா கேட்டு வர்றப்ப அதுல ஒரு துவா என்னன்னா, ரஹ்மத்தினுடைய வசனங்கள் வருகின்ற பொழுது நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும். அப்படி நாங்கள் சந்தோஷப்படாமல் இருந்தால், நரகத்துடைய வசனங்கள் வருகின்ற பொழுது நாங்கள் பயப்பட வேண்டும்.
நாங்க பயப்படாம இருந்தா என்னை மன்னித்து விடுவாயாக அப்படின்னு துவாவே செய்யும். ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு பழக்கம். சில சமயங்கள்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும், சில சூறாக்கள் இருக்குது. உதாரணமா சபி அல்லத்தா சூறா இருக்குது, கடைசி ஆயத்திற்கு இன்ன இலைனா யாது உக்குமைனா அலைனா ஹிசாபுகம் அப்படின்னு இருக்கு. அதுல அல்லாஹ் என்ன சொல்றேன்னா, யுஅதிபுல்லாஹுல் அஸாபல் அக்பர், ஒரு பெரிய வேதனை அல்லாஹ் உங்களை கொண்டு தண்டிப்பான். யாரு அல்லாஹ்வுடைய வல்லமைகளை சிந்திக்கலையோ, அவங்க இது பண்ணலையோ, ஈமான் கொள்ளலையோ, அவங்களுக்கு பெரிய வேதனை இருக்குது. நாளைக்கு அவன் கேள்வி கணக்கு என் கையில தான் இருக்குது, அவன் கேள்வி கணக்கு என் கையில தான் இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த வசனத்தை கேட்கிறப்ப நமக்கு என்ன செய்யணும், நமக்கு ஒரு பயம் வரும். அல்லாஹ்வுடைய வல்லமை நம்ம சிந்திக்கல, நாளைக்கு அல்லாஹ்ட்ட போய் என்ன பதில் சொல்ல போறோங்கிற ஒரு பயம் மனசுல வரும். அதனாலதான் இமாம்கள் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த ஆயத்தை ஓதுறோன்னு அல்லாஹும்ம யஸ்ஸிர் ஹிசாபனா, யா அல்லாஹ் எங்களுடைய கேள்வி கணக்கை லேசாக்குவாயாக அப்படின்னு துஆ செய்றோம். அதே மாதிரி சொர்க்கத்தினுடைய வசனங்கள் வர்றப்ப நம்ம துஆ செய்றோம், அல்லாஹும்ம ஜஅல்னா மின்ஹும், சொர்க்கவாதிகளில் எங்களை நீ சேர்த்து வைப்பாயாக அப்படிங்கிறோம். இப்ப இது மாதிரி சில விஷயங்கள் என்ன செய்யறது, இந்த நடுக்கம் வேற, சும்மாவாது நடுங்கிறது, சும்மாவாது போட்டு ஆடுறது, சில ஆளுங்க ஆர்வம் கூட ஆடு, இதெல்லாம் என்ன செஞ்சுட்டோம்னா தொழுகையை வீணாக்கிறோம். சில சமயங்களில் நோயாளிகள் சில பேர் இருப்பாங்க, அவங்க நிக்க முடியாது, கை கால ஆடும். இந்த ஆட்டம் என்ன செய்யும், அதான் சொல்ல வரேன் நானு, நோயின் காரணமாகவோ அல்லது அர்த்தங்களை விளங்கி அதன் மூலமாகவோ ஏதாவது நடுக்கங்கள் ஏற்பட்டால் அது தொழுகையை முறிக்காது. ஆனா சும்மாவாது வேணுன்னே கைய கால போட்டு ஆட்டுன்னு ஆட்டுறது இருக்குது, இது தொழுகையை முறித்து விடும் என்று என்ன செய்யறாங்க நம்முடைய இமாம்கள் நமக்கு சொல்லித்தர்றாங்க. அதுக்கடுத்து குர்ஆனிலேயோ அல்லது தொழுகையில் உள்ள திக்ரோ அல்லாமல் வேற எதையாவது தொழுகையில செஞ்சிடறது. உதாரணமா தொழுகையில என்ன செய்யணும், குர்ஆன் ஓதலாம், ஃபாத்திஹா சூரா ஓதலாம், துறை சூரா ஓதலாம், அந்தந்த இடங்கள்ல ஓத வேண்டிய வசனங்கள் குர்ஆனுடைய ஆயத்து ஓதலாம். இப்ப ருக்கு போறோம், ருக்குல தஸ்பீஹ் ஓதலாம், ருக்குல என்ன செய்யலாம், தஸ்பீஹ் ஓதலாம், சஜ்தால தஸ்பீஹ் இருக்குது. இப்ப தொழுகையில உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள், இது அல்லாத மற்ற விஷயங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, செஞ்சிடக்கூடாது. அதனாலதான் நான் சொல்ல ஆரம்பத்தில் சொன்னேன், நான் ஒருத்தர் தும்புறாரு, ஆர்வ கொள்ளல அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டார், ஆர்வல அல்ஹம்துலில்லாஹ் எப்பயும் சொல்லி பழக்கமாயிருச்சு. இப்ப என்ன பக்கத்துல உள்ளவர் என்ன செய்யறான்னு கேட்டோம்னா, யர்ஹமுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானா, கிருபை காட்டுவானா, ஏன்னா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா தொழுகை முடிஞ்சு வச்சு. ஏன்னா யர்ஹமுக்குமுல்லாஹ்ங்கிறது எதுல இல்ல, தொழுகையில கிடையாது, தொழுகையில என்ன செய்யல கிடையாது. அதே மாதிரி தொழுகையில இருக்கிறப்ப அடுத்தவங்க யாராவது கேள்வி கேட்கிறாங்க, அது ஆமா இல்லைன்னு சொல்லாம அவங்களுக்கு விளங்குற விதத்துல ஏதாவது செஞ்சாலும் தொழுகை முடிஞ்சு போயிடும். விளங்குற விதத்துல, என்னப்பா வீட்டுல எல்லாம் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்கறாங்க, நீங்க தக்பீர் இட்டு தொழுதுட்டு இருக்கிறீங்க, என்னப்பா உங்க அம்மா வந்துருச்சா வீட்டுக்கு அப்படின்னு கேட்கறாங்க, அப்படிங்கிறீங்க. இது வார்த்தையா, இதுல ஏதாவது வார்த்தை இருக்குதா, வார்த்தை கிடையாது. இது வெளியில நாவின் மூலமாக புறப்பட்டு வரக்கூடிய எந்த வார்த்தையும் அப்படிங்கிறது ஒரு சப்தம். இந்த சப்தமும் என்ன செஞ்சா ஒழுங்கு முறிச்சிரு. காரணம் என்ன கேட்டோம்னா, கேள்விக்கு பதிலாக இது அமைந்த காரணத்தினால். அப்ப நம்ம தொழுகையினுடன் சொல்லித்தரப்பட்ட குர்ஆனுடைய வசனங்களையோ அல்லது அதுல சொல்ல தரப்பட்டிருக்கக்கூடிய அந்த தஸ்பீஹாத்துகளையோ தவிர மற்ற விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது, எதையுமே தொழுகையில கொண்டு வந்துடக்கூடாது. அதுவும் குறிப்பாக தமிழ்ல எல்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது, அரபி அல்லாத எந்த வார்த்தையும் உள்ள வந்துடக்கூடாது, அரபி அல்லாத வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது, வந்துடக்கூடாது. நான் கூட கேள்விப்பட்டேன், அன்னைக்கு ஏதோ ஒரு பள்ளிவாசல், நல்ல பக்கா சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல் தானே, அந்த பள்ளிவாசல்ல குனூத் ஓதுறப்ப தமிழ்ல துவா ஓதுறாங்க, குனூத் ஓதுறப்ப தமிழ்ல துவா ஓதுறாங்க. என்னடா உருக்கமா பார்த்தா இருக்குடா, அதுக்காக தொழுகையில தொழுகை முடிச்சு ஓத வேண்டியதானே. அப்ப இது என்ன கேட்டோம்னா, தொழுகைக்கு உள்ள அப்படிங்கிறது தொழுகை வீணாக்கிறோம். தொழுகைக்கு உள்ள அரபி அல்லாத வேற எந்த பாஷையும் வந்துடக்கூடாது ஒண்ணு. ரெண்டாவது, அரபி வந்தாலும் அந்த அரபிங்கிறது குர்ஆனுடைய வசனமாக இருக்கலாம் அல்லது தொழுகைக்காக சொல்லித்தரப்பட்டிருக்கக்கூடிய தஸ்பீஹாத்துகளாக இருக்கலாமே தவிர வேற எதுவும் வந்துடக்கூடாது. வாசகம்ங்கிறது நிறைய வார்த்தைகள் சேர்ந்ததாகத்தான் இருக்குங்கிறது அல்ல. நிறைய வார்த்தைகள்னா வந்தாங்க அப்படிங்கிறப்ப வா, இந்தா, இங்க 5 வார்த்தை இருக்குது, இந்த 5 வார்த்தை சேர்ந்தா அப்படின்னு கணக்கு கிடையாது. தொழுகைக்குள்ள அதுல நீங்க சில சமயங்கள்ல வாசகமே வார்த்தையே இல்லாம இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு உண்டான கேள்விக்கு பதிலாக அமைந்து விட்டாலும் என்ன செஞ்சிருது, தொழுகை முறிச்சிரும். அதனாலதான் சொல்றாங்க, தொழுகையின் சமயத்துல குர்ஆனுடைய அல்லது திக்ருகளை தவிர மற்ற எதையும் சொல்லக்கூடாது. சொன்னோம்னா என்ன செஞ்சிரும், அது தொழுகையை முறித்து விடும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தொழுகையில் என்ன செய்யக்கூடாது, இருமல் தும்மளவு ஏன்னே கழுக்கட்டாயமா வர வைக்கிறது, தும்மல இயல்பா வரும். சில சமயங்கள்ல தும்பளது இயல்பா வரும், நோயில வரும், அது வேற விஷயம். வலுக்கட்டாயமாக புடிச்சு இழுத்து வேணே இரும்பல். சில சமயத்துல பார்த்தா தெரியும் உங்களுக்கு, குழந்தை பிள்ளைங்க நீ ஒருத்தர் இரும்புவான், பக்கத்துல உடனே அவனும் இரும்புவான், அங்க பக்கத்துல அவனும் இரும்புவான், இது குழந்தை பிள்ளைத்தனமா. இதெல்லாம் தொழுகை முறிச்சிடும்.
வேணும்னே செய்யக்கூடாது. தொழுகைக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இந்த காரியங்களும் இருமல், தும்மல், அழுகை, சிரிப்பு இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? தொழுகைக்குள்ள வேணும்னே சும்மா யதார்த்தமா லைட்டை சிரிச்சறது, திடீர்னு வீட்டுல என்னன்னு நினைச்சிட்டு அழுகிறது, இது எல்லாமே தொழுகை என்ன செஞ்சிடும்? முறிச்சிடும். அதனால இதுல இருந்து என்ன செய்யணும்? தவிர்ந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்து என்ன கேட்டோம்னா, தொழுகையில கிராத் ஓதக்கூடிய சமயத்துல குர்ஆன்ல சில வாசகங்கள் இருக்கும், அது உரைநடையில இருக்கும். குர்ஆன்ல சில வாசகங்கள் உரைநடையில இருக்கும். உங்களுக்கு ஒரு சம்பவம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். முன்னாடி ஒரு பெரியவங்க இருந்தாங்க. அதாவது பெரியவங்க கேட்டோம்னா ஒரு வயதான ஒரு பெண்மணி, அந்த அம்மாட்ட நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் குர்ஆன்ல இருந்தா பதில் சொல்லும். உங்க பையன் பேர் என்ன? யா யஹ்யா குதுல் கிதாப பிகுவா அப்படிங்க. இது குர்ஆனுடைய வசனம். அப்ப இதுக்குள்ள யா யஹ்யாங்கிற வார்த்தை இருக்குல்ல, என் பையன் பேர் யஹ்யான்னு அர்த்தம் அப்படின்னு அர்த்தம். இது மாதிரி சில ஆளுக்கு முன்னாடி குர்ஆன்ல அவ்வளோ ஒரு இதா இருந்தாங்க. நமக்கு அதெல்லாம் இது கிடையாது, இது சட்டத்துங்கிறதுனால உங்களுக்கு சொல்றேன். அப்ப இது மாதிரி எதை கேட்டாலும் குர்ஆன் ரீதியாக பதில் சொல்லுவாங்க. எதை கேட்டாலும் குர்ஆன் ரீதியாக பதில் சொல்லுவாங்க. அப்ப நீங்க தொழுகையில தொழுதுட்டு இருக்கிறப்ப யாராவது உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அந்த கேள்விக்கு உண்டான பதிலாக குர்ஆன்ல இருந்தே ஒரு ஆயத்தை எடுத்து இது மாதிரி நீங்க பேசுறாலும் தொழுகை முறிச்சுக்கணும். தொழுகை செஞ்சிடும், முறிச்சிடும். அதனால அதுல என்ன செய்யணும்? கவனமாக இருக்கணும். தொழுகையை முறிக்கக்கூடிய விஷயங்கள். அதுக்கடுத்து என்ன கேட்டோம்னா, நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே தொழுகை முறிச்சும். நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்னென்ன? சாப்பிடுறது, தண்ணி குடிக்கிறது, இதெல்லாம் என்ன செஞ்சிடும்? தொழுகையை முறிச்சிடும். சாப்பிடவும் கூடாது, தண்ணி குடிக்க கூடாது. நோம்புல கூட சில சமயங்களில் மறந்து தண்ணி குடிச்சிட்டோம்னா, மறந்து சாப்பிட்டோம்னா என்ன செய்யாது? நோம்பு முறியாது. நோம்பு வச்சிருக்கிறீங்க, சாயங்கால டயத்துல வீட்டுக்கு வேகமா வர்றீங்க, நேற்று இன்னும் ஃப்ரீயா இருந்தீங்க, இன்னைக்கு திடீர்னு நோம்புங்கிற மறந்து வச்சு தண்ணி எடுத்து குடிச்சிட்டீங்க, கடன் குடிச்சிட்டீங்க, வயிறு முட்டை ஒரு வாட்டர் கேன் ஃபுல்லா அடிச்சாச்சு, அடாடா எல்லாம் குடிச்சிட்டோமே, நோம்பு முடிஞ்சிருமா? நீங்க தெரியாம சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. கொஞ்சம் குடிச்சு போட்டு தெரியாம குடிச்ச மாதிரியே இருக்கட்டுன்னு நினைச்சு வேணே குடிச்சா நோம்பு முடிஞ்சு, அது வேற விஷயம். அப்ப தெரியாம செஞ்சா நோம்பு முடியாது. ஆனா தொழுகையில நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ எப்படி இருந்தாலும் சரி, நீங்க எதையாவது சாப்பிட்டீங்கன்னா என்ன செஞ்சிடும்? நோம்பு முறிச்சிடும். அது குறிப்பா தொண்டைக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒண்ணு தொண்டைக்குள்ள போயிடக்கூடாது. தொண்டைக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு கணிசமான ஒண்ணு, ஒரு கொண்டக்கடையில அளவு இருக்கக்கூடிய ஒரு பொருள், அதை விட கொஞ்சம் பெருசா இருக்குது. ஒரு உதாரணமா சுண்டல், நீங்க மகரிப்ல வர்றீங்க, இஷா மகரிப் தொழுதுட்டு போயிட்டு வர்றப்ப சுண்டல் வண்டியில தள்ளிட்டு வர்றாரு, 4 சுண்டல் தூக்கி வாயில போட்டீங்க, வாயில போட்டு அப்படி மென்னுட்டே வர்றீங்க, வந்தோடனே பார்த்தா ஒரு தக்பீர் இட்டார் இமாம். என்னடா தக்பீர் இட்டார்? சரி, தக்பீர் இட்டார், வாயில சுண்டல் இருக்கு, வாயில சுண்டல் இருக்கு, தக்பீர் வெட்டிட்டீங்க, தெரியல ஒழு இருக்கு, தக்பீர் என்ன செஞ்சிடக்கூடாது? சரி வாயில தான் இருக்குது, உள்ளதான இருக்கு, அப்படி உள்ள தள்ளிடலாம், உள்ள தள்ளிட்டா தொழுக முடிஞ்சு போச்சு. தொழுக கூடாது. இல்ல இருக்குது ஓரமா இருக்கு, டக்குன்னு அப்படி வெளியில துப்பிடணும். கட்சி படுத்து துப்பினா பக்கத்துல அங்கிட்டு எங்க துப்பிடக்கூடாது, கட்சியை எடுத்து வச்சுக்கணும். எந்த அளவுக்கு கேட்டோம்னா, சளி சில சமயத்துல காரலட்சின்னு சொல்றோம் பாத்தீங்களா, சளி இது வரும் பாத்தீங்களா, அப்படிங்கிறப்ப அது அப்படியே தொண்டைக்கு பக்கத்துல நிக்குது, உள்ள போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. தொண்டைக்கு வெளியில வந்துட்டு மறுபடியும் உள்ள வச்சுனா தொழுக போச்சு. தொண்டைக்கு வெளியில வந்துருச்சுன்னா என்ன செய்யணும்? உள்ள மறுபடியும் தள்ளக்கூடாது, எங்க போய் துப்புறது தெரியலையே அப்படின்னு மறுபடியும் சரி உள்ளே போட்டுமே அப்படின்னு பேங்க்ல வர மாதிரி உள்ள போட்டுட்டீங்கன்னா தொழுக முறிச்சு. வெளியில வந்த ஒண்ணு என்ன செய்யக்கூடாது? உள்ள மறுபடியும் போயிடக்கூடாது, அது நோம்பு முறிஞ்சிடும். அதான் தெளிவா சொல்லி தர்றாங்க. அது மறதி, இது நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள், சாப்பிடுறது, இது மாதிரி எல்லா விஷயங்களும் என்ன செஞ்சிடும்? அதாவது என்னட்டோம்னா, உமிழ் நீருடன் கலந்த தண்ணீரை விழுங்குவதும், தொண்டைக்கு வெளியில் வந்துவிட்ட காரலட்சியை விழுங்குவதும் தொழுகை முறித்துவிடும். தொண்டைக்கு வெளியில வந்துருச்சுன்னு சொன்னோம்னா அது வெளியில உள்ள கிடையாது, இன்புட் கிடையாது, அவுட்புட். அதை மறுபடியும் இன்புட் பண்ணிட்டோம், உள்ள தள்ளி விட்டுட்டோம்னா தொழுகை முறிச்சிடும் அப்படிங்கிறாங்க. அதனால அது என்ன செய்யக்கூடாது? காரலட்சி இருந்தாங்க. அதனாலதான் இன்னைக்கு சவுதியிலாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, என்ன செய்வாங்க? எப்பயுமே தனியா ஒரு கர்ச்சீப் அதுக்குன்னே வச்சிருப்பாங்க. அந்த ஆளுகளுக்கு சளி அதிகமா வருமாட்டு இருக்கு. சவுதியில் என்ன செய்வாங்க? கர்ச்சீப்பு தனியாவே வச்சிருப்பாங்களாம். அவங்க அந்த கர்ச்சீப் அடிக்கடி இப்படி செஞ்சுக்குவாங்க. காரலட்சிப்பெல்லாம் என்ன செய்வாங்க? வெளியில வந்துருச்சுன்னா அந்த கர்ச்சீப் எடுத்து வச்சுக்குவாங்க. வச்சுட்டு கடைசியா வெளியில போறப்ப அங்கிட்ட போட்டு அலசுறது, துணி இது அது மாதிரி பண்ணிக்குவாங்களே தவிர என்ன செய்ய மாட்டாங்க? முழுங்கிட மாட்டாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கடுத்து நினைட்டோம்னா, ஃபரல், ஒரு ஃபரல் இருக்குது, அந்த ஃபரலை மறுபடியும் அதிகப்படுத்துறது. ஒரு ஃபரலை ஒரு தடவை தான் செய்யணும் அப்படின்னு எத்தனை தடவை செய்யணும்? ஒரு தடவை தான் செய்யணும். அதை மறுபடியும் செய்யும். உதாரணமா சொல்றதா இருந்தா, அல்ஹம்து சூரா இருக்குது, அந்த அல்ஹம்து சூரா ஒரு தடவை ஓதிட்டீங்க, நல்லா தெளிவா ஓதிட்டீங்க, உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சு ஓதனமா இல்லையான்னு தெரியல, இடையில ஒரு வசனம் விட்ட மாதிரி தெரியுது, அப்படியா இப்படியான்னு தெரியுது அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை ஓதினாலும் தப்பு கிடையாது, அது பிரச்சனை இல்லை. சந்தேகம் வந்துச்சுன்னா நல்லா தெளிவா அழகா ஓதிட்டீங்கன்னு தெரியுது, தெரிஞ்சு மறுபடியும் ஓதக்கூடாது. ஒரு ஃபரலை வேணும்னே என்ன செய்யக்கூடாது? செயலால் உள்ள ஒரு ஃபரலை மனமுரண்டாக அதிகப்படுத்துவது. வேணும்னே என்ன செய்யுது? செயலால் உள்ள ஒரு ருக்கு செஞ்சுட்டீங்க, மறுபடியும் ருக்கு செய்யுது. இன்னும் ருக்கு செஞ்சு வைப்போமே, அல்லாஹ்க்கு தான் ருக்குன்னா ரொம்ப பிடிக்குமே. 2 சஜிதா செஞ்சுட்டீங்க, சரி இன்னும் 2 சஜிதா செய்வோம், இருக்கிற நிலைகள்ல அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிச்சது சஜிதான். அப்படி இது மாதிரி காரியங்கள் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. ஒண்ணுன்னா ஒண்ணுதான், பரந்துன்னா பரந்து, அவ்வளவுதான் முடிச்சு.
சந்தேகம் வருதுங்கிறது அது வேற விஷயம். சந்தேகம் வந்துருச்சு, சந்தேகம் உறுதியாயிருச்சு, செய்யல அப்படிங்கிற மாதிரி அது வேற விஷயம். அதை நம்ம கவனம் செய்யக்கூடாது. மேலும் என்ன செய்யக்கூடாது, அதை மறுபடியும் செய்யக்கூடாது. இதை கவனிச்சுக்கணும். அதே மாதிரி நீங்க ஆடையை ட்ரெஸ் போட்டிருக்க பாத்தீங்கன்னா சில சமயத்தில் காத்துல தூக்கி காத்துல அதெல்லாம் ரொம்ப கவனிச்சிருக்கணும். இந்த ஒத்த வேஷ்டி கட்டுறவங்களாம் சில சமயங்கள் என்ன செய்யறாங்கன்னா அது தெரியுது. சில ஊர்களில் கேரளாலாம் பார்த்தா ஒத்த வேஷ்டி கட்டுறவங்க ஆனால் ரொம்ப என்ன செய்ய பக்குவமா இருப்பான். அன்னைக்கு கூட ஒரு கல்யாணத்துக்கு எல்லா பயில்கள் அந்த குரூப் ட்ரெஸ் போட்டுறாங்கல்ல, இந்த குரூப் ட்ரெஸ் அது கையிலேயே கட்ட தெரியல பாவம். அந்த பயில ஒண்ணு குழாய், இந்த குழாய் மாட்டினவனுங்க இல்லாட்டி ரெட்ட குழாய் மாட்டினவனு அவனுக்கிட்ட போய் இப்படி கொடுத்தா என்னது அவன்கிட்ட வந்து உட்காந்துருக்காங்க அப்படி தெரியுது எல்லாமே விழுது. அவனை கூப்பிட்டு தனியாக சொன்னேன், தம்பி கொஞ்சம் பார்த்து கவனமா இருப்பாரு. கல்யாணம் பண்றப்ப சொன்னதுக்கு கல்யாணம் பண்ணி விட்டா என்ன பண்றது, பார்த்து கவனமா இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டிச்சு. அப்ப என்ன கேட்டோம்னா சில சமயங்கள்ல ஒத்த வேஷ்டி கட்டுறப்ப முடிஞ்ச அளவுக்கு வேஷ்டி என்ன செய்யணும், ஒரு பக்கத்தை இந்த சைடு தொடையில பாதி மறைக்கிற அளவுக்கு இழுத்துக்கணும். கேட்டா தெரிஞ்சு இழுத்துக்கணும் இந்த சைடு. அப்ப என்ன நடக்கிறப்பயும் உங்களுக்கு என்ன செய்யாது, வெளியில அவுரத்து தெரியாது. இது தொழுகையில ஒத்த வேஷ்டி இயல்பை படுத்தாண்டா தெரிஞ்சா என்ன அப்படின்னு சட்டமெல்லாம் பேசக்கூடாது. வெளியில காத்தின் மூலமாக அப்படி பேசாச்சுன்னா கூட வேணுனே அது நடந்துருச்சு, அது நீங்களும் அசால்ட்டா விட்டுட்டீங்க, காத்துக்கு தானே போகுது போனா போயிட்டு போது விடு அப்படின்னு அசால்ட்டா விட்டுட்டீங்கன்னு சொன்னோம்னா அது என்ன செஞ்சிடும், அது தொழுகை முறிச்சிடும் அப்படின்னு சொல்லி தராங்க. அப்ப இந்த காரியங்கள் எல்லாமே எந்தெந்த காரியங்கள் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி முதல்ல அந்த எண்ணம், தொழுகை முடிச்சிடலாங்கிற எண்ணம். அதே மாதிரி என்னன்னு கேட்டோம்னா தொழுகையில அதிகப்படியான செயல்பாடுகள், அதுக்கடுத்து நடுக்கம், இது மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள், அதுக்கடுத்து குர்ஆனுடைய வசனங்களோ அல்லது திக்ருகளோ அல்லாத மற்ற விஷயங்கள் பேசக்கூடாது, யாருக்கும் பதிலாக அமையக்கூடாது. இது மாதிரி அதுக்கடுத்து எதையும் சாப்பிடுறது, அது சின்னதாக இருந்தாலும் சரி பெருசா சாப்பிடுறது, இது மாதிரி விஷயங்கள். அதுக்கடுத்து இதெல்லாம் என்ன செஞ்சோம்னா தொழுகை முடிச்சோம். இதெல்லாம் இது அல்லாம இன்னொரு செய்தி என்ன கேட்டோம்னா பரதுகள் விடுபட்டாலும் தொழுகை முடியும். பரதுகள் என்ன செய்யறது விடுபட்டாலும் தொழுகை முடிஞ்சிடும். அதே மாதிரி அதாவது சொன்ன பாத்தீங்களா, நேற்று சில விஷயங்கள் சஜிதா சஹு செஞ்சா போதும்னு சொன்ன பாத்தீங்களா, இதை வேணும்னே சஜிதா சஹு விட்டாலும் தொழுகை முடிஞ்சிடும். நான் ஏற்கனவே நேற்று சொன்னனால இன்னைக்கு சொல்லல. இது எல்லாம் தொழுகை முறிக்கக்கூடிய காரியங்கள். இனி அடுத்தடுத்து இன்ஷா அல்லாஹ் தொழுகையுடைய சுன்னத்துகள், தொழுகையுடைய நன்மைகளை குறைக்கக்கூடிய விஷயங்கள், நன்மைகளை அதிகப்படுத்தும் 100 நாளா 100 ஒளிக்கு மேல ஒளிங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் மெருகூட்டக்கூடிய விஷயங்கள், அது சம்பந்தமாக வரக்கூடிய தினங்கள்ல பார்க்கலாம். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் தான் கேளுங்க. புரியல ஜமாத்தோட என்ன தொழுகையில ஒழு முறிஞ்சிச்சுனாவா, தொழுகையில ஒழு முறிஞ்சா போய் தொழுகை ஒழு செஞ்சுட்டு வந்துடணும். அப்படி போக முடியாது, தாண்டி தாண்டி போகணும். சஜிதால போறப்ப எப்படி சூழல் அமைதோ அதுல செஞ்சுட்டு போய்க்கணும், வழி கொடுக்கணும். அதாவது அந்த நடைமுறை இல்லை இன்னைக்கெல்லாம் எப்படின்னு கேட்டோம்னா ஏதாவது ஆச்சுன்னா அப்படி உட்காந்துக்கிறாங்க, அப்புறம் பாத்துக்கலாம் பின்னாடி தொழுதுக்கலாம்னு. என்ன நடைமுறைன்னா இந்த மறைக்கா சொல்ற மாதிரி தொழுகையில் அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன செய்ய கேட்டோம்னா அப்படி மூக்க பிடிச்சிக்கணும். அப்படின்னா மற்றவங்களுக்கு தெரியணும் இவர் காத்து பிரிஞ்சிருச்சு அப்படின்னு. இது அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. காத்து பிரிச்சாளுகளுக்கும் தெரியாது, மற்றவங்களுக்கும் தெரியாது. நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியறதில்ல. தொழுகையில சில நடைமுறைகள் இருக்கு. இமாமுக்கு திடீர்னு ஏதாவது ஆயிடுச்சு, இமாமு இப்படித்தானே, எல்லா மனுஷன் தானே இமாம், மாணவரா வானத்திலிருந்து குதிக்கணும் இமாமு. இப்ப திடீர்னு இமாமுக்கு ஆயிடுச்சு, என்ன செய்வார் இமாம் கேட்டோம்னா, உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு ஆச்சுன்னா மூக்க பிடிச்சிட்டு வழி விடணும். அவங்க நீங்க போய் ஒழு செஞ்சுட்டு வந்து சேர்ந்துடலாம். நீங்க பேசக்கூடாது, பேசினா தொழுகை முறிஞ்சு போயிடும். பேசாம அப்படி போய் ஒழு செஞ்சுட்டு வந்து என்ன செய்யலாம், அப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப இமாமுக்கு அப்படி ஆயிடுச்சுன்னா இமாம் மூக்க பிடிச்சிட்டு பின்னாடி உள்ள ஒரு ஆள் என்ன செய்வாரு, நீங்க தொழுக வைங்க அப்படிங்கறத சொல்லாம செய்ய வாங்க அப்படின்னு சொல்லணும். இது இமாமுடைய. ஆனா பின்னாடி நிக்கிற ஆளுக்கு யாருக்கு தொழுக வைக்க தெரியும்? பின்னாடி நிக்கிறதுக்கு சில ஷரத்து இருக்கு, மோதினாருக்கு சில ஷரத்து இருக்கு. எப்படி இமாமுக்கு சில நிபந்தனைகள் இருக்கோ, தொழுகை வைக்கிறதுக்கு சில நிபந்தனைகள் இருக்குதோ, அவரு குர்ஆனுடைய தொழுகையினுடைய சட்டங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். சொல்லிக் கொடுத்த சட்டங்கள்லாம் எனக்கு மனப்பாடமா இருக்கணும். இது தொழிலுடைய சட்டங்கள் தெரிஞ்சிருக்கணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள். அதே மாதிரி மோதினாருக்கும் சில நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி முன்சப்ல மோதினாரு பக்கத்தில் இருக்கிறாங்கல்ல, அவங்க தொழுகை வைக்க தெரிஞ்சவங்களா இருக்கணும். ஆனா இன்னைக்கு பெரிய கை சேத பார்த்தா என்னைக்கு பார்த்தாலும் இந்த 2 சின்ன பையலுக்கு நிற்பாங்க. நமக்கு என்னன்னா ஃபேன் தான் தேவை. அல்லாஹ் அக்பர் அப்படிங்கிறப்ப ஃபேனை பார்த்து தான் சொல்றோம், நமக்கு ஃபேன் தான் தேவை. இது நம்முடைய சூழலப்பா. அப்ப தொழுகை இடையில இப்படி ஆயிடுச்சுன்னா எது நினைச்சுக்கணும், இடையில தொழுகையில திடீர்னு காத்து புரிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டோம்னா மூக்க பிடிச்சா வழி கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி அப்படி அழுங்காம அப்படி மெதுச்சு போய்க்கும், தொழுதுக்கணும், ஒழு செஞ்சிடும், ஜாயின் பண்ணிக்கணும். விளங்குச்சா? வேற என்ன ஏற்பட்டோம்னா நம்ம தொழுகை முடிக்கலாம் அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம். அப்புறம் அது வேலைக்கு எங்கோடு போயிடுது.
இப்போ நம்மளுடைய இல்லை, நம்ம நோக்கம் தொழுகையை முறிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துருது. தொழுகையில தொடர்ந்து இருக்கக்கூடாதுங்கிற நோக்கம் இது. அதுக்கு உங்களுக்கு ஏதாவது விஷஜந்து வந்துச்சுன்னா தொழுகை விடணும். நீங்க ஹதீஸ்ல இருக்குது ஒக்கத்துள்ள ஐயத்தைனி அஸ்வதைனி இருக்கு. அது பிரச்சனை இல்லை, தொழுகை தொடர்ந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். தொழுகையில் தொழுதுட்டு இருக்கிற நீங்க நாங்க ரொம்ப உச்சகட்டமான பேணுதலான தொழுதுட்டு தான் இருப்போம். நாங்க இடையில பாம்பு வருது, பாம்பெல்லாம் பரவாயில்ல மாட்டோம், நாங்க தொழுதுட்டு தான் இருப்போம். அப்படிலாம் கிடையாது. மார்க்க சொல்லுது, நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இடையில ஒரு பெரிய நல்ல ஒரு பாம்பு வந்துருச்சு, உங்களுக்கு ஒத்துரும் பயம் வந்துருச்சா தொழுகை விட்டுட்டு முதல்ல அதை அடிங்க. ஹதீஸ்ல தெளிவா குத்துல் ஹையத்தை குத்துல் அஸ்வதைனி, ரெண்டு கருப்பை பார்த்தால் நீங்க கொலை செய்யுங்க. அது தொழுகையா இருந்தாலும் சரி. எப்ப அப்படின்னா இந்த பாம்பு தேடு இந்த ரெண்டையும் பார்த்தது. அதே மாதிரி தக்பீர் விட்டு தொழுதுட்டு இருக்கிறீங்க, பரந்த தொழுகை தொழுதுட்டு இருக்கிறீங்க, திடீர்னு பார்த்தா அங்க ஒரு குழந்தை கீழே விழுந்துருச்சு. மயில தொழுதுட்டு இருக்கிறோம், நம்ம பேர போல விளையாண்டு இருக்கிறோம், திடீர்னு குளத்துல விழுந்துருச்சான். தொழுகை முடிகிறவர்கள் சும்மா உட்காந்துருப்பான்னு நிறையா தொழுகை விட்டுட்டு போய் குழந்தையை காப்பாற்று. அதுக்கப்புறம் நீங்க தொழுதுக்கலாம், தொழுகையை பின்னாடி கூட தொழுதுக்கலாம். குழந்தைய பின்னாடி காப்பாற்றனா இருக்குமா அது? அதனால இதெல்லாம் என்ன கேட்டோம்னா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி சில சட்டங்களை என்ன செய்யும் மாறும். தொழுகை விடுவதற்குனால இக்கட்டான சூழல்கள்ல தொழுகை என்ன செஞ்சுக்கலாம், விட்டுக்கலாம். அது பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை தொடர்ந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். கண்டினியூ வேற கேளுமா? என்னடா கேட்குறீங்க, கடன் கேட்குறீங்களா? ஆமா, மூணு தடவை செஞ்சா தொழுகை முறிச்சு. ஒரு செயலை தொடர்ந்து 3 தடவை செய்யறப்ப அது தொழுகை முறிச்சிடும். நிர்பந்தம் வேற வழியே இல்லை அப்படின்ட்டு அது வேற விஷயம். நிர்பந்தம் இப்போ சில ஆளுகளுக்கு நோய் இருக்கு, சொரியினே வச்சுக்கோமே, அது வேற வழியே இல்லை, சொரிஞ்சுதான் ஆகும். அது 3 தடவைக்கு மேல போனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அதோடைய நோய் அல்லாஹ்க்கும் அவருக்கும் உள்ளது. அந்த சமயங்கள்ல நம்ம என்ன செய்ய முடியாது, அல்லாஹ். இப்ப இருமுறீங்க, வேணும்னா இருமுனா தொழுகை முறிஞ்சிடும். ஒரு சளி பிடிச்சிருக்கு, பயங்கரமான சளி நடந்து நிற்குது. இன்னொரு விஷயம் என்ன கேட்டோம்னா, பின்னாடி நீங்க நின்று தொழுகிறீங்க, நீங்க தொழுகிறப்ப உங்களுக்கு சளி அடைக்குது, நீங்க கணக்கலாமா, கணக்க கூடாது, அப்படிலாம் செய்யக்கூடாது நீங்க. ஆனா இமாமா இருக்கிறவங்க என்ன செய்யலாம், அது செஞ்சுக்கலாம். எதுக்காக கேட்டோம்னா அது எப்பயும் செய்ய முடியாது. இப்ப நான் அல்ஹம்து சூரா ஓதிட்டு இருக்கிறேன், எனக்கு ஹர்ஃபுகள் வரமாட்டேங்குது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மான் ரஹீம் ஹே வரல, எனக்கு தொண்டை வருது. அப்ப என்ன செஞ்சுக்குவேன், நான் கணச்சுக்குவேன். நான் ஏன்னா கணச்சு அந்த ஹர்ஃபை சரியா வெளியாக்கணும். ஏன்னா அது ஒரு பரல், அது ஒரு பரல். அப்ப சில சமயங்கள்ல உங்களுக்கு கூடாது, எனக்கு கூடும், நான் சில சமயங்களை செஞ்சுக்கலாம். அது சில விஷயங்கள் இருக்கு. இது மாதிரி தான் நீங்க நல்லா ஒண்ணு விளங்கிக்கோங்க. நம்ம தொழுகிறப்ப சட்டங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த கடந்து ஒண்ணுட்டோம்னா நிர்பந்தம் அப்படின்னு வந்துட்டாவே, நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான், மாஷர் பெருவழியில இந்த நிர்பந்தத்தை அல்லாட்ட சொன்னா ஏத்துக்குவான் அப்படின்னு தான் அதை செஞ்சுக்கோம். அவ்வளவுதான் சுருக்கமா. இதுதான் இறையச்சத்தினுடைய உச்சகட்டம். இந்த இறையச்சத்தை முன் வச்சு நம்ம என்ன செஞ்சுக்க வேண்டியதான், அடுத்தடுத்த காரியங்களை செஞ்சுக்க வேண்டியதான். அதான் தொடர்ந்து வேணும்னே ஒரு செயலை செய்யறது பெரிய பாவம். தொழுகையை முடிச்சிடும். அதை தேட வேண்டாம். அதான் தொடர்ந்து வேணும்னே செஞ்சா தொழ முடியுது. அதான் வேணும்னே இரும்படாவே தொழ முடிஞ்சுங்க. வேணும்னே தொழுவ வர்றோம் அப்படின்னு